ஒரு அற்புதமான காலகட்டம் கும்ப ராசிக்கு பிறக்குது. இப்படி சொன்னோடனே கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் திட்டுவீங்க. எங்கடா இப்படியெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்க, எல்லாம் நல்லது நடக்குது நல்லது நடக்குறீங்க, இன்னும் ஒரு நல்லது கூட நடக்கலை, பல கஷ்டங்களை அனுபவித்த ராசி அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா கும்பராசி மாதிரி கஷ்டப்பட்டவங்களும் கிடையாது, கும்பராசி மாதிரி முன்னாடி நல்லா இருந்தவங்களும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் சொல்லலாம், சார் கும்பராசியில் எங்கே சார் நல்லா இருந்தோம் அப்படிங்கிறீங்க. ஒரு 50 வருடங்களை தொட்டவர்களை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட காலகட்டம் நீங்களாம் எதிர்பாராத அளவு சந்தோஷமாக அந்த காலகட்டங்களாக இருக்குது. வாழ்க்கைன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கும்பராசிக்காரரை பார்த்து பொறாமையான காலகட்டங்கள்லாம் நிறையா பேர் இருக்குது. அந்தளவுக்கு அற்புதமான காலகட்டங்கள் கிரக பயிற்சிகள் இருந்த சில நாட்கள்லாம் தாண்டிட்டீங்க. இப்போ சில கஷ்டங்கள் இருக்கீங்க. இந்த கஷ்டங்களும் தாண்டி மறுபடியும் அந்த நல்ல காலகட்டத்துக்கு வர போகிறீங்க. சரி, இப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் வந்த மாதிரி தெரியலையே. உங்களுக்கு இன்னும் 2 வருஷம் பக்கமாக டைம் இருக்குது சார். 2 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு அவுட்புட்டே கொடுக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பாதத்தில் இருக்கீங்க. பாதத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்தை பாடம் கற்பிக்க போகுது. இந்த பாடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, யார் யாரெல்லாம் நீ நம்பினியோ அவன்லாம் உனக்கு துரோகி அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தும். யார் யாரெல்லாம் நீ துரோகின்னு நினச்சியோ அவன்லாம் உன்னை ஓரளவுக்கு தான் சண்டை போட்டிருக்கான், அவன்லாம் உனக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்திருக்கான்னு தெரிய வைக்கும். எதெல்லாம் நீ பெருசுன்னு நினச்சியோ அதெல்லாம் டம்மி அப்படிங்கிற ஒன்று தெரிய ஆரம்பிக்கும். எந்த பணம் உன்னை காப்பாற்றணும்னு நினச்சியோ அந்த பணம்லாம் சும்மா அப்படிங்கிறத உனக்கு காட்ட வச்சிடும். சனிப்பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய தத்துவத்தை உணர்த்தக்கூடியது. சனிப்பயிற்சி முடிஞ்சு அப்படின்னா ஒரு டேலண்டட் பர்சனாக மெச்சூர்டு பர்சனாக ஆகிடுவான். வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் அவனே சொல்லுவான். அந்தளவுக்கு ஒரு டேலண்டடாக மெச்சூராக நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி கும்பராசிக்காரர்கள்லாம் ஒரு மெச்சூரிட்டியான டைமு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தெரியும். இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பாவ விமோச்சனத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, என்ன சார் நன்மை கொடுத்துச்சு அப்படின்னா, சனிப்பயிற்சி முடியும் போது தான் உங்களுக்கு அதுக்கான அவுட்புட் தெரிய ஆரம்பிங்க. மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் பிறந்துருச்சு. இந்த பங்குனி மாதத்தில் கும்பராசினர் கிடைக்கக்கூடிய பலன்களும் பரிகாரங்கள், அது மட்டும் இல்லாமல் எதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் வழிபட வேண்டிய தெய்வம், ஜோதிட ரீதியான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சார் நீங்கள் லோக்கல்லையே ஜோதிடம் பாருங்கள், தயவு செய்து சொல்கிறேன். ஏன்னா காரணம் என்னென்னா, நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு வெயிட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் ஃபோனை அட்டன் பண்ணி பேசுவாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. தயவுசெய்து நீங்கள் லோக்கலில் ஜோதிடம் பாருங்கள். இல்லை சார் அங்கே ஒன்றும் சாட்டிஸ்ஃபையாக இல்லை அப்படிங்கிறீங்க, நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அப்பாயின்மெண்ட் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் பேசிக்கலாம். தயவுசெய்து நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். நிறைய பேர் ஃபோன் பண்ணுறதுனால சிலருக்கு ஒரு 3-4 மணி நேரம் ஆகிடுது, அப்படி இல்லைனா ஒரு நாளே கூட ஆகிடுது. அதனால் நம்ம தெளிவாகவே சொல்லிடுறோம். ஏன்னா இப்போ கீழே கொடுத்துருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ஜோதிடர்களுக்கு ஆசான், ஒரு 200 ஜோதிடர்களுக்கு ஆசான் அவர். ஸோ குருகுலம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அவர் தான் ஜோதிடம் பார்த்து சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ஜோதிடம் விட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா அவர் விடவே மாட்டீங்க. வாரம் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருங்க, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு. அந்தளவுக்கு உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் எல்லாமே. இவங்க சும்மா இப்போ கற்றுக்கிட்டு ஜோதிடம் சொல்கிறீங்களா, கற்றுக் கொடுக்குறவருக்கு அவங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய பலன் அடைஞ்ச மாதிரி உங்களுக்கே தெரியும். அதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இது எந்த டைமில் பிறக்குங்கிறது அக்யூரேட்டாக கணிச்சார், அதுக்கே ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்தளவுக்கு ஒரு பிரபல ஜோதிடர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இதில் சில கிரகங்களோட குறிப்பிட்ட கால இடைவெளி ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும். இந்த பயிற்சி ஆகும்போது 12 ராசிகளும் அதோட தாக்கத்தை கண்டிப்பாக அதோட தாக்கம் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த சூரிய பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் நடைபெற்ற நிலையில் அதோட தாக்கம் எப்படி இருக்கும், இந்த ராசிக்கு எப்படி இருக்க போகுது, பங்குனி மாதத்தில் பிறந்த இந்த ராசிகளுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த பங்குனி மாதத்தில் கும்பராசிக்கு சூரியனோட பயிற்சி பிறக்கும்போது பங்குனி மாதத்தில் சில ராசினருக்கு அற்புதமான மாற்றத்தெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க. பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம், இந்த ஸ்ரீரவமி, இந்த ராமநவமி, அதே மாதிரி சில முக்கியமான நாட்கள்லாம் இருக்குது. அதில் இந்த ராசினருக்கு அன்னையிலேருந்து சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்பாடுகள் நடக்க போகுது. அதில் முக்கியமான தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய முருகர், அனுமான், பெருமாள், ராமருக்கு இதெல்லாம் விசேஷமான நிறைந்த இந்த மாதம் உங்களுக்கு நிறைவான மாதமாக அமைய போதா இல்லை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். கும்பராசிக்கு இல்லைனா கும்ப லக்கினக்காரர்களுக்கு ஒரு 7ஆம் அதிபதியான சூரியன், ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் அதிபதியான சூரியன் 2ஆம் இடத்துல மாதம் முழுவதும் 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அதாவது ராசிநாதனுக்கு 7ஆம் அதிபதியை இணைந்திருக்கிறார். கணவன் மனைவி இருவரும் பார்த்திங்கன்னா ஒருவரை புரிந்து கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கும். அதாவது இத்தனை நாட்கள் நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்க, எல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சு ஒரு மாதிரி மூவ் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கான காலகட்டத்தை கொடுக்கும். உங்களுக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது யார் மூலமாக உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குன்னா, கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாலினத்தவர் உங்களோடு இணைந்திருக்கக்கூடிய தம்பதியினரிடையே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் விலகுங்க. இது நீங்கள் மைண்டில் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி
இந்த ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. வேலைவாய்ப்புன்னு பார்த்தா குடும்ப நலன், குடும்ப மேன்மை அதிகரிக்கும். இந்த இந்த எந்த விஷயத்தில் நீங்கள் உள்ளே போனீங்கனாலும் சரி, எந்த விஷயத்தில் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்யுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு யோசித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. அதே போல் உறுதித்தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். நீங்கள் இதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கணும். டக்கு டக்குன்னு எதையும் முடிவெடுத்துடாதீங்க. ஒரு டைம் 2 டைம் யோசிங்க. இந்த துறைக்கு இதுக்கு மேலே சாதிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட தொழில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது. அந்த துறையில் இவ்வளோ தான் வருதுங்க, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் வருமானம் போதியதாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். அது போக போக தான் சரியாகும். இன்னும் கைக்கு மீறி பணம் இன்னும் வரல. கடன்கள் இன்னும் உங்களுக்கு தீராமல் இருக்குது. அந்த கடனை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். புதிதாக சிலருக்கு வேலை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம், வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் அதை நினச்சி குழம்ப தேவையில்லை. தொழிலில் இருக்கக்கூடிய ஏற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே நன்றாக இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்குதுங்க. வியாபாரத்தில் இதுவரைக்கும் சுணங்கி போயிருந்தவங்க எல்லாருமே இனி உற்சாகமாக செயல்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு கூட அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. நல்ல மருத்துவ ஆலோசனை, நல்ல மருந்துகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மருத்துவ முறைகளும் பலிக்கும். உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி உணவுப் பொருட்கள் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். தேவையில்லாத குடிப்பழக்கமோ மதுப்பழக்கமோ தயவு செய்து இந்த காலகட்டத்தில் விட்டுருங்க. அதே மாதிரி லிவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது இதயத்தோடு எதெல்லாம் நீங்கள் லிங்க் ஆகி இது பண்ணுறீங்களோ அந்த மாதிரி சில உணவுப் பொருட்களை கொஞ்சம் பார்த்துக்கணும். கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது, எல்டிஎல், ஹெச்டிஎல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா, ட்ரைகிளிசரால்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போயிட்டு வாங்க. அது ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் நல்ல மாற்றம் இருக்குது அப்படின்னா, சிலருக்கு கொடுத்த வாக்குகள் நிறைவேறக்கூடிய யோகம்ங்க. கடந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் செய்ய முடியாமல் உங்களுடைய பேர் கெட்ட பேராக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதுக்கு செய்ய முடியாமல் போயிருக்கோம். அதுக்கு காரணம் நீங்களாகவும் இருக்க மாட்டீங்க. உங்களால் முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் அதை கைவிட்டுருப்பீங்க. அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் இப்போ நிறைவேற்றி கொடுத்துருவீங்க. சார், ஒருத்தருக்கு செக்யூரிட்டி கொடுத்துருந்தேன், அவன் பண்ண முடியாமல் இருந்தான், அவன் பண்ணாததுக்கு தான் தேவையில்லாமல் என் பேர் டேமேஜ் ஆயிருந்துச்சு. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட பேரும் புகழும் மேன்மை அடையும். அதே போல் இழந்த நற்பெயர் எல்லாமே திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க. உங்களுக்கு நல்ல பேர் மறுபடியும் கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். எந்த அளவுக்கு உங்களை டேமேஜ் பண்ணாங்களோ அந்தளவுக்கு உங்களை மேலே தூக்கி பேசுவாங்க. உங்களுடைய மாற்றங்கள் வெளிப்படையாக மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய வகையில் நடந்துக்குவீங்க. அது நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதை முன்னாடி கொண்டு காட்டுற அளவுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, நல்ல பாசிட்டிவான மாதமாக தான் இந்த மாதம் இருக்குதுங்க. பெண்களுக்கு குடும்ப கலவையான அதாவது பெண்களுக்கு குடும்பம் கலவையான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு கலவைனா உங்களுக்கு முன்னாடி ஓரளவுக்கு மகிழ்ச்சியாகவும் ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளித்து போகிற அளவுக்கு ஒரு கலவையான மாதமாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் அப்படிங்கிறது இந்த பங்குனி மாதத்துலேருந்து இன்னும் 1 வருட காலங்களுக்கு பரிபூர்ணமான கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நேரமாக அமையுதுங்க. கவலைகள் அப்படிங்கிறது ரொம்ப நாட்களாக உங்களுக்கு இருந்துடும். குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக, திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக, அந்த கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக, எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தது, தவிச்சிட்டு இருந்தது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சரியாகும். ஒரு அற்புதமான காலகட்டம் கும்ப ராசிக்கு பிறகுது. இப்படி சொன்னோடனே கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் திட்டுவீங்க, இங்கடா இப்படியெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்க, எல்லாம் நல்லது நடக்குறீங்க, இன்னும் ஒரு நல்லது கூட நடக்கலை, பல கஷ்டங்களை அனுபவித்த ராசி அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா கும்பராசி மாதிரி கஷ்டப்பட்டவங்களும் கிடையாது, கும்பராசி மாதிரி முன்னாடி நல்லா இருந்தவங்களும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் சொல்லலாம், சார் கும்பராசியில் எங்கே சார் நல்லா இருந்தோம் அப்படிங்கிறீங்க. ஒரு 50 வருடங்களை தொட்டவர்களை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட காலகட்டம் நீங்களாம் எதிர்பாராத அளவு சந்தோஷமாக அந்த காலகட்டங்களாக இருக்குது. வாழ்க்கைன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கும்பராசிக்காரரை பார்த்து பொறாமையான காலகட்டங்கள்லாம் நிறையா பேர் இருக்குது. அந்தளவுக்கு அற்புதமான காலகட்டங்கள், கிரக பயிற்சிகள் இருந்த சில நாட்கள்லாம் தாண்டிட்டீங்க. இப்போ சில கஷ்டங்கள் இருக்கீங்க. இந்த கஷ்டங்களும் தாண்டி மறுபடியும் அந்த நல்ல காலகட்டத்துக்கு வர போகிறீங்க. சரி, இப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் வந்த மாதிரி தெரியலையே. உங்களுக்கு இன்னும் 2 வருஷம் பக்கமாக டைம் இருக்குது சார். 2 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு அவுட்புட்டே கொடுக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பாதத்தில் இருக்கீங்க. பாதத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்தை பாடம் கற்பிக்க போகுது. இந்த பாடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் நீ நம்பினியோ அவன்லாம் உனக்கு துரோகி அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தும். யாரெல்லாம் நீ துரோகின்னு நினச்சியோ அவன்லாம் உன்னை ஓரளவுக்கு தான் சண்டை போட்டுருக்கான், அவன்லாம் உனக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்திருக்கான்னு தெரிய வைக்கும். எதெல்லாம் நீ பெருசுன்னு நினச்சியோ அதெல்லாம் டம்மி அப்படிங்கிற ஒன்று தெரிய ஆரம்பிக்கும். எந்த பணம் உன்னை காப்பாற்றணும்னு நினச்சியோ அந்த பணம்லாம் சும்மா அப்படிங்கிற ஒன்று காட்ட வச்சிடும். சனிப்பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய தத்துவத்தை உணர்த்தக்கூடியது. சனிப்பயிற்சி முடிஞ்சு அப்படின்னா ஒரு டேலண்டட் பர்சனாக மெச்சூர்டு பர்சனாக ஆகிடுவான்.
வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் அவனே சொல்லுவான். அந்தளவுக்கு ஒரு டேலண்டடாக மெச்சூராக நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி கும்பராசிக்காரர்கள்லாம் ஒரு மெச்சூரிட்டியான டைமு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தெரியும். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பாவ விமோச்சனத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, என்ன சார் நன்மை கொடுத்துச்சு அப்படின்னா, சனிப்பெயர்ச்சி முடியும் போது தான் உங்களுக்கு